ஏற்றதுங்க. எதனால சொல்றேனாங்க, இப்ப நம்ம டிவி, செல்போனு, கம்ப்யூட்டர்னு அதிகமா உபயோகப்படுத்துறோம். இதனால நம்மளுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த கீரையை சாப்பிடும்போது நம்மளுக்கு கண் பார்வை பிரச்சனையாகட்டும், கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி செய்யறதுக்கு இது உதவியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வாய்ப்புண்ணுக்கு ஏற்றது, எலும்புகள் வளர்ச்சிக்கு இது ஏற்றதுங்க. இதுல நம்ம கீரை கூட்டு, பொரியல், சாம்பார், கீரை கடையல் எல்லாமே செய்துக்கலாம். அடுத்தது முருங்கைக்கீரை. இந்த கீரை ரத்த விருத்திக்கு ரொம்ப உபயோகமா இருக்குங்க. மாலைக்கண் நோயை குணப்படுத்தும், உடல்ல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவியா இருக்குங்க. பித்த மயக்கம் வராம தடுக்க உதவியா இருக்கு. உடல் குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப உபயோகமா இருக்குங்க. இதுல அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையை கீரையினுடைய அரசன்னே சொல்லுவாங்க. இந்த கீரையில நம்ம சாம்பார், கூட்டு, பொரியல், அடை தட்டும் போது, ராகி அடை, கோதுமை அடை எது கூடனாலும் நம்ம அடை தட்டும் போது இதை சேர்த்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பருப்பு வடையும் கூட இந்த கீரையை சேர்த்து